மல்லிகையூர் கிராமத்தில் பேருக்கு பேர் போன பேராசைக்காரர் முத்தம்மாவும் புத்திசாலி மருமகள் அழகியும் வாழ்ந்து வந்தார்கள். மாவு போடுற இடத்திலேயே இறங்கி யாசிக்காதே ஆளல்லாம். அழகி, உனக்கு இது கடைசியா சொல்ற கேட்டுக்கோ. ஒழுந்து மரியாதையா உங்க வீட்டுக்கு போய் காசு பணத்தை எடுத்துட்டு வா. இங்க எத்தனை நாள் தான் ஓசில சாப்பிடுவ? இங்க என்ன பணமா கொட்டி கிடக்கு? தயவு செஞ்சு, செல்வந்தா எல்லாம் இல்ல. என்கிட்ட உங்களுக்கு மரியாதை நிறைய இருக்கு. அதுல நம்ம சந்தோஷமா இருக்கலாம். மரியாதையால வயிறு நிறையுமா? வேண்டாம், இந்த ஒரு பொண்ணை எடுத்துக்கல, 100 வளர்த்து வா. உன் அம்மா வீட்டுக்கு போயிடு, நிஜமான பொண்ணை கொண்டு வா. இல்லனா வெளியே போ. என் மகளே, என்ன ஆச்சு? ஏன் உன் கண்கள் கண்ணீரால் நிறைந்திருக்கிறது? அம்மா அம்மா, முத்தம்மா தங்கத்தை தானே விரும்புறாங்க. எனக்கு சொன்னாங்க ஒரு பெருசா பொக்கிஷமா கொண்டு வா, இல்லனா வீட்டுக்கே வெளியே போறேன்னு. அழகே, உன் மாமியார் பேராசைக்கு நம்ம புத்திசாலித்தனம் தான் அவங்களுக்கு நம்ம பாடம் கத்து கொடுக்கணும். இந்த 2 பானையை எடுத்துட்டு போ. உன் மாமியார் கேட்டா இதுலதான் தங்கம் உருவாகும் என்று சொல்லு. அசாகி தாயின் அறிவை புரிஞ்சு கொண்டாள். மல்லிகையூருக்கு திரும்பி மாமியாருக்கு ஒரு வலிமையான பாடம் சொல்ல தயாரானாள். களிமண் கூடங்க, இந்த மண்ணால எனக்கு பட்டு சேலை வாங்கி கொடுப்பேன்னு நினைச்சாயா? என்னை இகழ்கிற அழகி. அத வளர்ப்பது பொன்னடின்ற நினைக்காதீங்க. இத வீட்டுல யாருக்கு தூய்மையான மனசு இருக்குதோ அவங்களுக்கு மட்டும் தங்கமா துளிக்க போகுது. தங்க வளர்க்கும் விதைய நம்ப முடியலையே. அப்படியா சொல்ற? நீ சொல்றத நான் எப்படி நம்புறது? எனக்கு சந்தேகமாதான் இருக்கு. ஆனா எனக்கு இதை நீ செஞ்சு காட்டணும், தெரிஞ்சுக்கோ. அப்பதான் நான் நீ சொல்றத நம்புவேன். இடத்துக்கு இந்த விதைகளை நீ சின்னதா கல்வம் கொண்ட மனசுல போடினா கையில உண்டாகும் ஒன்னே மண்தான். ஆனா பசுமையான மனசு கொண்டு விதைச்சா நீ வளமையா வாழ போற. உண்மையா? அழகி தன் விதைகளை நிதானமாக நட்டுக்கொண்டாள். அவளின் கவனம் மண்ணிலும் உயிரிலும் மட்டும் இருந்தது. சுயநல சாயல் ஒருத்தமாகவும் இல்லை. யாருக்காக தங்க நட்டு வைக்கிறியே அஜாகி? கீரைக்கு நல்ல ஊட்டச்சத்தம் வேண்டும் முத்தம்மா. நாளைக்கு தங்க கீரை வளர்ந்தா எனக்கு ஆச்சரியம் இல்ல. அவ சொல்றது உண்மையா இருக்குமோன்னு தோணுது. பாப்போம் எப்படி தங்கம் வருகிறது என்று. தங்கம் வந்ததுக்கு அப்புறம் அவளை நம்ம ஒரு வழி பண்ணி அதை வாங்கிக்கிறோம். ஏய் அழகி, வேலை கோணத்துல என்ன ரகசியமா செய்யற? ரகசியம் இல்லம்மா, செடிகிட்ட கொஞ்சம் தங்க துணி வச்சேன், அது வளர வச்சு. அப்ப அவ சொன்ன மாதிரியே செடியிலிருந்து நிறைய தங்கம் விளைஞ்சு வந்திருக்கு. இது உண்மைதான். இது அவளோட இன்னொரு பானையை நம்ம எடுத்துட்டு போய் தங்கம் வச்சு எடுத்துக்கலாம். நிதானமா கிடக்காதேடா பலகை. கிடைச்சிருக்கு. சரி சரி. முத்தம்மா அம்மா எங்க போறீங்க இந்த நேரத்துல? ஐயோ, இங்க பேராச அவளை குருடாக்குச்சு. பொன் செல்வம் கிடைக்கும் ஆசையில தன்னுடைய பானையை திருடி வந்து பதுக்க போறதுக்கே நினைச்சா. சீக்கிரம் சீக்கிரம், நான் ராஜாவை விட பணக்காரியாக போறேன். தங்கம் தங்கம் தங்கம். நான் தன்னை எண்ணிலங்க கழட்ட விழுவென்ன. என்ன புள்ளா புள்ளாச்சு எண்ணிக்கிட்டு வருது, நசுங்கி போயிருமோ என்ன? அது சின்ன புல் தான், காட்டு வையும், கவலைப்படாதீங்க. கவலைப்படாம இருக்க சொல்லாதே அழகி. 3 நாள் பார்த்தா போதே கிழிஞ்சிட்டு போயிருச்சுன்னா. இன்னும் இல்லடி 2, இன்னும் கொஞ்ச நேரம் தேவை. இன்னும் தங்க கூடணும். இன்னும் இல்ல, காத்திரு. இன்னும் நேரம் வேண்டும், இன்னும் பொண்ணு வேண்டும். அழகி அழகி, நீ ஒரு மோசடி, ஒரு பெரிய பொய்யான மோசடி.
ஆளு ரகசியத்தை காணும். என் விதை முளைக்கவே இல்லை, உனது பூத்து விட்டதாம். எனக்கு உனது அப்பாவி மனசு அரட்டி சாப்பிட்டா. ஏமாத்திட்டேன்னு சொல்ல வருகிறியா? அத்த, நான் ஏமாத்த அம்மா, நான் ஏமாத்தல. நானே சொன்னேன் இல்லையா, எந்த பேராசையும் இல்லாம. நினைச்சிட்டு இருக்கேன். அந்த வார்த்தையை மட்டும் மறக்காதீங்க. நான் கொஞ்சம் அதிகமா பேசி விட்டேனோ? பத்தும்மா, பரவாயில்ல. நாம எல்லாரும் கொஞ்சம் கோபமாய்தான் இருக்கிறோம். நீயே சரின்னு ஆசாகி. போனது போகட்டும். எனக்கு பொண்ணதான் தெரிஞ்சது. அந்த பேராசையாலே நானே எனக்கே நாசமா பயிரதான் நாசப்படுத்திட்டேன். மன்னிச்சு விட என் புத்திசாலி மகளே. இன்னும் நான் பாடம் கத்து விட்டேன். அம்மா சொல்லாதீங்க, எல்லாம் சரியாகிடுச்சு. நான் உங்களை புரிஞ்சுக்கிறேன். போய்க்கோ. அலியல் அந்த நாளில் இருந்த முத்தம்மாவின் மனசும் அவள் மருமகளோட மாதிரி தூய்மையா மாறிச்சு. அழகி, கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துடுமா, அப்புறம் இப்ப சாப்பாடு ரெடி ஆயிடும். சொல்.